தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகைகளை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சிக்கு சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் அழைக்கிறோம். கர்த்தருடைய பிரதான திட்டம், இந்த மெகா நேரேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு வருகிற மாபெரும் வரலாறு, இதில் இன்று சபை முக்கியமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்த சபையை குறித்த முழுமையான வெளிப்பாடு பவுலடியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், அதனுடைய இன்னும் உள்ளான எத்தனை நுணுக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லி நாம் கேட்கிறோம். அப்பொழுது நாம் 1 தீமோத்தேயு அதனுடைய 3வது அதிகாரம் 14, 15வது வசனங்களிலே இந்த 3 கடிதங்கள், அவர் கடைசியாக எழுதின 3 கடிதங்களுடைய அடிப்படையான நோக்கத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த நோக்கம்தான் கர்த்தருடைய வீட்டிலே, அதாவது தேவனுடைய வீட்டிலே ஒவ்வொருவரும் நடக்க வேண்டிய முறைமையை நீ அறிந்து அதை போதிக்க வேண்டும். அதற்காக நான் உனக்கு எழுதுகிறேன். ஏனென்றால் இந்த வீடாகிய சபையானது ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் அது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறார். இந்த வசனங்களை நாம் பார்த்தோம். ஜீவன் என்கிறார், தேவன் என்கிறார், சத்தியம் என்கிறார். இது எல்லாமே இந்த இருண்ட உலகத்திற்கு முன்பதாக நம்முடைய சபை ஒரு கலங்கரை விளக்கமாக, மலையின் மேல் உள்ள பட்டணமாக, விளக்குத்தண்டின் மேல் வைக்கப்பட்ட ஒரு விளக்காக, அந்த பூமிக்கு அவர்கள் எல்லாரும் உப்பாக, வெளிச்சமாக, உப்பாக, அதற்கடுத்ததாக நற்கந்தமாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய பிரதான திட்டம். அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் எப்படி சபைகளை ஒழுங்குபடுத்துவது அப்படிங்கிறார். நம்ம போன நிகழ்ச்சியில் தீத்துக்களின் நிருபத்தை பார்த்தோம். தீத்துக்களின் நிருபத்தை கிட்டத்தட்ட அதுக்கு முன்பதாக நம்ம 1 தீமோத்தேயை பார்த்துருக்கணும். தீத்து வந்ததுனால உடனே அங்கே போயிட்டோம். தீத்துக்களின் நிருபத்தில் அவர் சொல்கிறாரு, இன்னும் குறைவாக இருக்கிறது என்னென்னா, இன்னும் சபையில் நீ பெரிய மூப்பர்களை ஏற்படுத்த, அவர்கள் என்ன செய்ய வேண்டும், சபையை ஒழுங்குபடுத்த வேண்டும். அவர்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். இதை உள்ளேயும் ஒழுங்குபடுத்த வேண்டும், வெளியிலேருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளையும் தீர்க்க வேண்டும். இப்படி செய்வோம் என்றால் 3 விதமான தாக்கங்கள் ஏற்படுங்கிறார். 4வது அதிகாரத்தில் எதற்காக அப்படிங்கிறார்னா, தேவனுடைய வசனமானது தூசிக்கப்படாதபடிக்கு. அதுக்கடுத்ததாக 7வது வசனத்தில் எதிராளியானவன் அதுக்கடுத்ததாக அவர் 9, 10வது வசனத்தில் சொல்றாரு, தேவனுடைய உபதேசங்களை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக அப்படிங்கிறாரு. இதோடு கூட நம்ம 3வது அதிகாரத்தை நம்ம எடுக்கணும். அதுலேருந்து எதில் கொண்டு வரணும் என்னென்னா, தீத்துக்களின் 3வது அதிகாரம். 3வது அதிகாரத்தில் அவர் குறிப்பாக 3 இடங்களில் சொல்கிறாரு, நற்கிரியைன்னு சொல்கிறாரு. அவர் நம்முடையவர்கள் நற்கிரியை நீங்கள் செய்ய வேண்டும், நம்ம நற்கிரியை பண்ண வேண்டும், நம்முடைய நற்கிரியைகளை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறாரு. அப்போ இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிறாரு. துர்க்கிரியைகள் செய்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு நாம் விளக்காக இருக்க வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து நற்கிரியைகளை செய்து கொண்டு இருக்க வேண்டும். இதையும் நீ ஒழுங்குபடுத்துங்கிறார். நீங்கள் கவனிச்சிக்கலாம். இந்த தயவுசெய்து வாங்க, தீத்துக்கள் நிருபம் அவருடைய 3வது அதிகாரம். ஒரு சின்ன இடம்தான். அதில் என்ன சொல்கிறார், 1வது வசனத்தை வாசிங்க. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும். அப்படின்னா நம்ம அதாவது சபையானது, சபையில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு, ஒழுங்குகளுக்கு, முறைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அதுக்கடுத்ததாக சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும்ங்கிறார். சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய நாம் ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஆயத்தமாக இருக்கிறது அந்த நற்கிரியை பழகி வருகிறதற்கு முன்பதாகவே நம்ம அதுக்கு முன்னாடியே பழகி இருக்கணுங்கிறாரு. இல்லை எப்படி கொடுப்பேன் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. இப்படி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும். எப்படி, அதாவது ஒரு திடீரென்று ஒரு தேவை வருகிறது, சபை போகிற இடங்களில் திடீரென்று ஒரு நிகழ்ச்சியை பார்த்து விடணும். அப்போ இது கொடுக்கலாமா வேண்டாமா, பணம் இருக்குதா இல்லையா அப்படின்லாம் யோசிக்காதேங்கிறார் அந்த இடத்துல. சரி, 8வது வசனம் வாசிங்க. 8வது வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக. ஆமாம், எனக்கு விசுவாசம் மட்டும் இருக்குது, நான் விசுவாசத்தில் ரொம்ப நாளால் நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் இல்லாமல், ஜெபம் பண்ணுறதும் ஏதாவது கொஞ்சம் கையில் எடுத்து கொடுங்கிறாரு. நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாக இருக்க முடியும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். இங்கே என்ன சொல்கிறாரு, ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்கிறார், ஜாக்கிரதைன்னு என்ன அர்த்தம்? அலர்ட்டாக இருக்கணும், எப்போவுமே செய்யணும், இதே யோசிச்சுட்டே இருக்கணும். இதை எப்படிடா செய்யணும் அப்படின்னு, எப்படிடா கவிழ்த்து போடணும்னு நினைக்கக்கூடாது. இல்லை, மீகாவுடைய புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா
இந்த இந்த தீமை செல்றவங்க 24 hours செய்வாங்களாம். ஏன்னா ராத்திரி பூரா யோசிப்பாங்களாம், காலையில் பொழுது விடிந்த உடனே எவனை கெடுக்கலான்னு போவாங்களாம். ரோமர்லயும் சொல்றாரு, பொல்லாதவைகளை யோசித்து பிழைத்து பேசுகிறவர்கள். அதில் நான் பார்ப்பேன் 24/7 அவங்க ஒர்க் பண்ணுறது. அதுக்கு மேலே சொன்னோம். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வாங்க 14வது வசனம். நம்முடையவர்களும் கனியற்றவர்களா இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். இது பழகட்டும். நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாயிருங்கள், நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருங்கள், நற்கிரியைகளை செய்ய பழகுங்கள். நல்லா 3 பாயிண்ட் செர்மன் வந்துருச்சு. சூப்பர் சூப்பர். ஆமாம், கனியற்றவர்களாக இராதபடிக்கு குறைவுகளை நீக்கிறதற்கு ஏதுவாக நாம் கனியற்றவர்களாக இருக்கக்கூடாது, மற்றவர்களும் கனியற்றவர்களாக இருந்து விடக்கூடாது, அவருடைய குறைகளை நீக்க வேண்டுங்கிறார். இதெல்லாம் நம்ம திரும்ப ஒரு தடவை நம்ம பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி உள்ள நம்முடைய கலாச்சாரம் என்னென்னா விருந்தோம்பல் இல்லை. எல்லாருக்கும் கேட்டுட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு தான் நம்ம சாப்பிட போவோம். இன்னும் சில பேர் சொன்னேன்னு வந்துடாதீங்க, சொல்லலைன்னு வருத்தப்படாதீங்கன்ட்டு போவாங்க சாப்பிடும்போது. கவனிச்சிங்களா? ஏதாவது இந்த விருந்தோம்பல் சாதாரணமாக நம்முடைய ரத்தத்தில் ஊறினது தமிழ் கலாச்சாரத்தில். அதிலும் அதிகமாக நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கணும். நீங்கள் இந்த ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை எருசலேம் சபையில் விதவைகளுக்காக இவ்வளவு பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு எங்கே இருந்து வந்துச்சு? பொதுவாகவே யூதர்களுக்கு உண்டு, அதாவது தானம் தர்மம் பண்ண வேண்டும் என்பது. ஆனால் இப்போ அளவுக்கு மீறி போணுச்சுன்னா என்ன பண்ண முடியும் இல்லையா? தலைக்கு மேலே போனால் என்ன, போனால் ஜான் போனால் தான் என்ன, பீட்டர் போனால் தான் என்ன அப்படின்பாங்க இல்லை. அதான் அதுக்கு மேலே வந்துருச்சு. இப்போ சபையில் வெளியில், அதாவது அவங்க எல்லாருமே எருசலேமுக்கு வந்தவங்க விதவைகள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்பொழுது அங்கே இருந்து மரித்து போவதற்காக வர்றாங்க கடைசி நாட்களில். அப்போ யார் இவங்களை பார்க்கறது? இவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஒரு சிலர் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறாங்க, ஆனால் அநேகமானவர் மற்றவர்கள், அவருடைய இனத்தார். இப்போ இவங்களுக்காக என்ன செய்தாங்க? சபை உடனடியாக எல்லா இடத்துலையும் சொல்லி விடுறாங்க, இந்த மாதிரி எருசலேமில் இருக்கிற விதவைகளையும் தருத்தரையும் நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி விட்றாங்க எல்லா சபைகளுக்கும். பவுலடியாருக்கு சொல்லி விட்றாங்க, கலாத்தியர் சபையிலேருந்து அனுப்புகிறாங்க. அடுத்தது சிரியாவில் உள்ள அந்தியோகியா சபை அனுப்புது, அதோடு கூட நம்ம கொரிந்து சபை அது அனுப்புது, மக்கதோனியா சபை அனுப்புது. இப்படி எல்லா சபைகளிலும் அனுப்புறதுக்கு முன்னாடி பழக்கிட்டார், கொடுக்க பழக்கி விட்டார், நாம் வாங்க பழக்கி விட்டோம். இப்போ நீங்கள் போய் ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி இந்த மழை வந்துருச்சு, யாருக்காவது நாங்கள் சாப்பாடு போகிறோம், உடனே சொல்லுவாங்க, ஐயா நான் ஒரு 10 பேரை கொண்டு வரேன், நல்லா ஃபோட்டோ எடுத்துருங்க, ஒரு 20 பாக்கெட் கொடுத்துருங்க, பாக்கெட் கொடுத்துருங்க, நமக்கு தனியாக ஒரு 5 பாக்கெட் தனியாக தந்துருங்க. ஆள் ரெடியாக இருப்பான் நம்மளை பார்க்குறதுக்கு. ஆமாவா இல்லையா? ரெடியாக இருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துங்க. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, இந்த ஆளுங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க. ஆமாம், நற்கிரியைகள் செய்ய பழகட்டும். சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கணும்னா வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே இருக்கணுங்கிறார். வித்தியாசமான கலாச்சாரம். சரி, 1 தீமோத்தேயுக்கு போகலாம். 1 தீமோத்தேயுல இந்த வீட்டிலே நடக்க வேண்டிய வகையெல்லாம் என்னன்னு சொல்கிறாரு. என்னென்ன வீட்டிலே நடக்கக்கூடிய வகை 1வது அதிகாரத்தில்னு சொல்லி பாருங்களேன். அந்த வீடு ஏதாவது இருக்குதா? 1வது அதிகாரத்தில் வீடை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஒன்றும் இல்லையா? இருக்கு. தாய் தகப்பன் மாதிரி அடிக்கிறவர்களும் 9வது கவனிச்சிங்களா இல்லையா? தாய் தகப்பன் மாதிரி அடிக்கிறவர்கள், இவங்களுக்கு தான் இந்த என்னது சட்டத்திட்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உபதேசங்களை பாவிகளை எரிச்சிக்க. அதுக்கு 2வது அதிகாரத்தில் ஏதாவது வீடை பற்றி இருக்குதா? குடும்பத்தை பற்றி இருக்குதா? முன்னாடியே சபையை குறித்து சொல்லியிருக்குது. அடுத்தது 2வது அதிகாரத்தில் ஸ்திரீகளை பற்றி சொல்கிறாரு. ஸ்திரீகளை சொல்லி அந்த குமாரனாகி 1வது அதிகாரத்தில் குமாரனாகிய தீமோத்தேயுவே அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்தது என்ன 2 பேர் மனசாட்சியை விசுவாச கப்பல் சேதம் பண்ணி விட்டார்கள், 2 பேருடைய பேரை சொல்கிறாரு. நீ அப்படி இருக்க முடியாது, நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உண்டானாயிரு, ஏன்னா என்னுடைய குமாரன். 2வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், பக்தியோடு வாழணும்னா அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கிறாரு. அதுக்கடுத்தது புருஷர்கள் கையை ஓங்கணும்னா ஜெபத்துக்காக மட்டும் ஓங்க அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, கையை ஓங்கணும்னா எதுக்காக மட்டும் ஓங்கணும்? ஜெபத்துக்காக. அன்றும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல்.
கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி கர்த்தரை போற்ற வேணுங்கிறாரு. அப்புறம் ஸ்திரீகளை பற்றி சொல்கிறாரா? ஸ்திரீகளை பற்றி சொல்கிறாரு. சரி, 3வது அதிகாரத்தில் யாரை பற்றி சொல்கிறாரு? கண்காணிப்பு, அதாவது அது மேற்பார்வையிடுகிறார், சூப்பர்வைசர். அவர் இருந்தது என்ன, ஓவர்சியர், எபிஸ்கோபாஸ் அப்படின்னா. சொந்த குடும்பத்தை குறித்து பேசுகிறார், சொந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறாரு, மனைவியை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் உதவி, இந்த மனைவி பற்றி பேசும்போது அந்த பிள்ளைகளை பற்றி பேசுகிறாரு. ஆமாம், அதுக்கடுத்தது உதவிக்காரரை பற்றி பேசுகிறாரு. உதவிக்காரருடைய மனைவியரை பற்றி பேசுகிறாரு. அதுலேயும் பிள்ளைகளையும் பற்றி பேசுகிறாரு, குடும்பத்தையும் பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் பேசித்தான் சொல்கிறாரு இந்த சபையை நீ எப்படின்னா. சரி, 4வது அதிகாரத்துக்கு போவோம். 4வது அதிகாரத்தில் யார் அதாவது குடும்பத்தை பற்றி பேசுகிறாரா? ஆமாம், அவரை பற்றியே பேசுகிறாரு. இளமையை குறித்து எப்படி இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லி அவரை குறித்து பேசுறார். 5வது அதிகாரத்தில் ஏதாவது குடும்பத்தை முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், புருஷர்கள், ஸ்திரீகள், வாலிப புருஷர்கள், அடுத்ததாக உத்தம விதவைகள், அவருடைய பேரன் பேத்திகள் இல்ல. அதுக்கு அடுத்தது விதவைகள்லையும் நியாயமாக சபையால் போஷிக்கப்படக்கூடிய விதவைகள். அதுக்கடுத்து அவங்க என்ன செய்யணும், இளம் விதவைகள். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, ஊழியக்காரர்கள், முழுமையாக ஊழியத்தை செய்கிறவர்கள், இந்த ஃபுல் டைம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்களா, அதாவது மூப்பர்களாக இருக்கிறாங்க. இவர் நீ எப்படி இருக்கணும், யார் மேலே கையை வைக்கணும், யார் மேலே கையை வைக்கக்கூடாது, யார் தலையில் கையை வைக்கணும், யார் கழுத்தில் கையை வைக்கணும் அப்படின்னு குடும்பத்தை பற்றி தான் பேசிட்டு வர்றாரு. அப்போ ஒரு குடும்பத்தை எப்படி நீ அமைக்க வேண்டும்ங்கிற ஒரு துல்லியமான விவரம் பவுலடியாருக்கு இருந்தது. த ஹவுஸ் ஹோல்ட் கோட், வீட்டு சட்டம், வீட்டு திட்டம், வீட்டு முறைமை ஒழுங்கு, அவருடைய வேலை, அவருடைய உக்ரானத்துவ வேலை, இது எல்லாமே அவர் கொடுக்குறாரு. இதை எழுதும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து மற்ற இலக்கியங்களில் இருந்த நடை அப்படின்றாங்க. அதாவது இந்த ஹவுஸ் ஹோல்டு கோடுங்கிறது ஒரு இலக்கிய நடை. இதே மாதிரி கிரேக்கர்களுடைய இலக்கியங்களில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றாங்க. இதாக இருக்குது. அதே போல் என்ன சொன்னால் நம்ம இதுலேயும் நம்ம பார்க்கலாம். யாருன்னா எபிரேயர்களுடையும் அந்த வீட்டுடைய அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லி அவனுடைய முந்தைய ஏற்பாட்டில் பொதுவாக லேவியர் ஆகமத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதர்களை பற்றி நம்ம வந்து ஒழுக்க நெறி, அதன் மூலமாக நீ ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்குது. சரியா, இதெல்லாம் செய்தால் இவைகளை செய்கிறவன் இதனாலே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே நமக்கு வந்து நம்ம இந்த ஒழுக்க நெறியினால நம்ம ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு கூட வேறு வெளியில் உள்ளவங்களும் ஒழுக்க நெறியில் இருக்கிறாங்க. நம்ம இன்றைக்குள்ள சபையை எடுத்து பார்த்தோம்னா, சபையை விட நல்ல மனுஷங்க வெளியில் இருக்கிறாங்க. சபையை விட ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷங்க, பெரிய மனது உள்ளவர்கள்லாம் வெளியில் இருக்கிறாங்க. அதாவது வாங்கக்கூடிய அவருடைய வரக்கூடிய சம்பாத்தியத்திலேயே 60% ஏழைகளுக்கு கொடுத்த ஒருத்தர். அவரை பற்றி தான் இடையில நம்ம இப்போ பேசியிருக்கோம். 60%. ஏன் உலக பணக்காரருடைய லிஸ்ட்லேயோ அல்லது இந்தியா லிஸ்ட்லேயோ அவருடைய பேர் இல்லைன்னா அதிகமாக கொடுக்குறார் எல்லாருக்கும். ஆமாம், அவருடைய அவரை பற்றி நம்ம பேசுகிறோம். இவங்களாம் வெளியில் இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒழுக்க நெறி, நல்ல கோட்பாடுகள். ஆனால் கிறிஸ்தவருடைய மத்தியில் இந்த ஒழுக்க நெறியினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை, ரட்சிக்கப்பட்டதுனாலே இதனுடைய அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறாரு. ஒருத்தர் எழுதுமுறை என்ன சொல்கிறாரு, என்னன்னா அந்த நாட்களிலே நிறைய ஒழுக்க கட்டுப்பாடுகள், ஒழுக்க நெறிகள், அதனுடைய நீதி போதனைகளை விட கிறிஸ்தவ நீதி போதனைகள் எத்தனையோ பன்மடங்கு உயர்ந்தது அப்படின்னு அந்த நாளத்தை பற்றி எழுதுறாரு. அவ்வளவு அதிகமாக இருந்ததுனால தான் இந்த சபையானது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக விளங்கியிருக்கிறது. இப்போ எல்லாருமே கேடு கட்டவங்களாக இருந்தால் இப்போ என்ன சொல்லுவாங்க, என்னது ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பம்பூ சர்க்கரை அப்படின்பாங்கல்ல. சுகர், இந்த சீனி ஆலை இல்லாதவருக்கு இழுப்பம்பூ வாயில் வைக்க முடியாது, ஆனால் அதுதான் சர்க்கரை அப்படின்பாங்க. அது மாதிரி எல்லாருமே ஒழுக்கக்கேட்டில் இருக்கும் பொழுது நம்முடைய சபையானது நல்லா விளங்கும். பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. கிரேக்கர்கள்லாம் நல்லா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய சட்டத்திட்டத்தில் வைக்கும்போது அவர்களுக்கே சத்தியத்தை சொல்லணும்னா இவங்க எவ்வளவு அதை விட அதிகமாக இருந்திருக்கணும். இப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதுக்காகவே, செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் 2:8 கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 10 வசனத்துல நற்கிரியைகளுக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறாரு. நாம் அதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய செய்ய இருக்கிறோம். we are the masterpiece of God, நல்ல கிரியைகளை செய்வதற்கு. இப்போ இதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோன்னா, உலகம் எங்கும் நம்ம சுற்றி குறைந்தது அந்த பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு மனுஷன்னா, ஒரு குடும்பம்னா, அல்லது ஒரு சமுதாயம்னா இப்படித்தான் ஏன் வாழணும் அப்படின்னு கொண்டு வர்றாரு. அப்போ இவ்வளோ விளக்கமும் யாருக்கு இருந்திருக்குது? பவுலடியாருக்கு இருந்திருக்குது.
மாதிரி தீமோத்தேயு முடிக்கிறதுக்கு போது அந்த 1வது ஃபர்ஸ்ட் தீமோத்தேயுல என்ன சொல்றாருன்னா பண ஆசை, அதாவது ஃபினான்ஸும் எப்படி நீ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஃபைனான்ஸே எப்படி ஹேண்டில் பண்றாரு? அதாவது முதலீடு செய்ய, இன்வெஸ்ட் ஃபார் இட்டர்னிட்டி, அதாவது எந்த ஷேர் மார்க்கெட்ல போடலாம் அப்படிங்கிறாரு. ஆமா, அதாவது நீ வந்து முதலீடு பண்ண, ஒன்னு ஆகாரத்தை தண்ணீரிலே போடு, நித்தியத்திற்காக முதலீடு பண்ணன்னு சொல்றாரு. நித்தியத்திற்காக. என்ன ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன 17வது வசனம் வாசிட்டோமா நீங்க சொன்னதுனால? நீயோ, நீங்க 11வது, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படிக்கு நீ இதெல்லாம் விட்டாலும் பரவாயில்ல, இதை அடைந்து விடு, நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நீங்க சொன்ன மாதிரி இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்காய். ஆமென். பணம் சம்பாதிக்கிறதுக்கு உன்னை அழைக்கலை, பணம் வேணும், ஆனால் பணம் தான் உன்னை கடைசியில் கொண்டு போகிறது. நீ பிணமான பண்பு உன் பணங்கள் உபயோகம் அல்லது, அது வரைக்கும் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? சரி, அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா 17வது வசனம் வாசிங்க. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாக, அதாவது ஐஸ்வர்யம் எப்பொழுதுமே இருமாப்பான சிந்தையை கொண்டு வரும். என்கிட்ட இருக்குதுயா, எதுக்கு அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரோன்னு அவங்களால ஜெபிக்க முடியாது. ஏன்னா இருக்குது ரெடியா, எல்லாமே இருக்குது எனக்கு அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்ததாக நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கும் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்கள் உதாரண உள்ளவர்கள் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்தில் தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நித்திய ஜீவனை பற்றி கொண்டு வருங்காலத்தில் பொக்கிஷமாக வைங்க அப்படிங்கிறார். இந்த லிகசி அதையும் சொல்றாரு, மணி மேட்டரையும் சொல்றாரு. இல்லை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேலை இருக்கிறது அப்படிங்கிறார். இன்னைக்கு உள்ள சபைகளில் உள்ள பிரச்சனைகளே அதான். ஒன்று வந்து இந்த கேஸ்ட் சண்டையாக இருக்கும், நீங்கள் இன்னொன்று கேஷ் சண்டையாக இருக்கும், இவ்வளோ தான். இல்லை, 2 தானே. ஒன்று வந்து கேஸ்ட்டில் வந்து சண்டை வரும், இன்னொன்று வந்து கேஸ்ட்டில் என்னென்ன சண்டை வரும். சபைகளில் வந்து அதிகமாக இந்த பணச்சண்டை அல்லது அந்த சொத்து சண்டை, வீடுகள்லையும் தானே சொத்து சண்டை, என்னங்க ஜாதி சண்டை, ஜாதி சண்டை. ஆமாம், இந்த 2 வேற என்ன, ஆமாம் கேஸ்டிசம், 2 சண்டை இருக்கு. இது 2மே பிரிக்கிறது, 2மே பிரித்து கொண்டு இருக்கு. சரி, 2 தீமோத்தேயுல வந்து இந்த குடும்ப ஒழுங்கை பற்றி ஏதாவது சொல்கிறாரா? குடும்ப ஒழுக்கம், இந்த விசுவாசம் யார்கிட்ட இருந்துங்கிறாரு? பாட்டிக்கிட்ட இருந்துச்சு, அம்மாட்ட இருந்துச்சு, இப்போ அது ஒன்ட்ட இருக்குது. நான் உனக்கு ஒப்புவிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தில் என்னுடைய சொந்த பிரியமுள்ள குமாரன் அப்படின்னு கொண்டு வர்றாரு சிறு வயதுலேருந்து. அதுக்கு வேற எங்கெல்லாம் சொல்கிறாரு? இதோட உன்னோட இது முடியறதில்லை, என்னோட முடியறதில்லை, உன்னோட முடியறதில்லை, இது மற்றவர்களுக்கு போதிக்க உண்மையில மனுஷருக்கு நீ கொடுக்க தலைமுறையா நீ கொண்டு போயிருக்கணும் அப்படிங்கிறார். அப்ப தலைமுறையை பத்தி பேசுறாரு, 4 தலைமுறையை குறித்து பேசுறாரு. வேற என்ன பேசுறாரு? நீ எப்படி இருக்கணுங்கிறாரு இல்லையா 2வது அதிகாரத்துல. அப்புறம் வேற என்ன சொல்றாரு? உன்னுடைய பாலிய இச்சைகளை குறித்து பேசுறாரு. அடுத்தது 3வது அதிகாரத்துல கடைசி காலத்துல அதுலயும் வர தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், அது குடும்பத்தினுடைய குளறுபடி, அதனை குறித்து பேசுறாரு. ஆனால் நீயும் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். இது எங்கேருந்து அறிந்து கொண்டேங்கிறாரு? பாட்டிக்கிட்ட இருந்து. எப்ப? சிறு வயதுல இருந்தே வேத வசனத்தை சொல்லியிருக்காங்க, போதித்து இருக்கிறாங்க. சிறு வயதுல இருந்தே வேத வசனத்தை உனக்கு போதித்து இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்தது 4வது அதிகாரத்துல ஏதாவது குடும்ப உறவுகள் ஏதாவது பேசுற, சபையே குடும்ப உறவா சொல்றாரு. அப்ப நீ என்ன செய்யணும்? இதெல்லாம் வந்து அதாவது தங்களுக்கு விருப்பமானவர்களை சேர்த்துக்கொண்டு நிறைய பேர் ஆரோக்கியம் இல்லாத உபதேசத்தெல்லாம் கொண்டு வருவாங்க. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு விரோதமாக ஆரோக்கியம் இல்லாத உபதேசத்தை கொண்டு வருவாங்க. இதுக்கு நீ ரொம்ப கடினமாக எதிர்த்து நெல் அப்படிங்கிறாரு. பின்பு நான் எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிட்டேன், நீ மனத்தெளிவுள்ளவனாயிரு, நானும் போயிடுறேன். அதுக்கடுத்த நல்ல போராட்டத்தை போராடு, சீக்கிரமாக என்கிட்ட வா, எங்களோட கூட மறுபடியும் சேரு. என்ன சில பேர் ஓடி போயிட்டாங்க. ஆனால் இந்த 3 இடத்துல ஏனென்றால் வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏனென்றால் இப்பொழுதே நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். இந்த 2 தீமோத்தேயுடைய புத்தகம் முழுமையாக சபைகளிலே எப்படி தொடர்ந்து ஊழியக்காரர்கள் அந்த ஊழியங்கள் அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. இது எல்லாமே குடும்ப சட்டம், குடும்ப திட்டம். அதாவது குறிப்பிட்ட சிறிய குடும்பம் இல்லை,
பெரிய குடும்பங்களின் குடும்பமாகிய சபையை குறித்து பேசிட்டு வர்றாரு. அப்பா, இப்போ சொல்லுங்கள், பவுலடியாருக்கு சபையை குறித்த தெளிவான விளக்கம் வெளிப்பாடு இருந்ததா? எப்படி சொல்வீர்கள்? இப்போ நம்ம இந்த கடிதங்களை எல்லாம் படித்து இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா? புரிகிறது எதுக்கு? இதெல்லாம் தலை அறிவு மாதிரி தெரியலையா? ஏன் இதெல்லாம் நம்ம பேசும் பொழுது சபைகளில் இப்போ மக்கள் பாதி பேர் தூங்கிடுறாங்க? ஏன் தூங்கிடுறாங்க? இது ஏன் அவங்களுக்கு சொல்கிறல? இதை சொல்லலாமா சொல்லக்கூடாது? இதை ஒரு ட்ரைனிங் ஒரு செக்ஷனில் வச்சு ஏதாவது பைபிள் காலேஜ் மாதிரி வச்சு அவங்களுக்கு மட்டும் ஏதாவது பாஸ்டருக்கு மட்டும் உபதேசம் பண்ணிட்டு போயிடலாமா? இது படிப்படியாய் பவுலடியார் இதை வெளிப்படுத்தினார். அதாவது சுவிசேஷத்துக்குள்ளாக, அதுக்கப்புறம் அவங்களுடைய தரிசனத்துக்குள்ளாக, அந்த தரிசனத்துக்குரிய ஒவ்வொரு திட்டத்தையும் இன்னைக்கு இந்த காரியங்கள்லாம் இப்போது இந்த தீமோத்தேயு தீத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய சபைகளில் பேசலையான்னு கேட்டால் பேசுகிறாங்க. அதாவது துண்டு துண்டா தொடர்பற்றதா. இப்போ நம்ம நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்களா 2வது அதிகாரத்தில் 3 பாயிண்ட் கிடைச்சிச்சு ஒரு sermon. ஆமாம், சூப்பர் ரியாலிட்டி அது. ஆமாம், இன்னைக்கு அன்னைக்கு அதை மட்டும் அப்போ அந்த கனெக்ஷன் தெரியாததுனால, அதாவது நாம் சபையாய் சுவிசேஷத்துக்குள்ளாக சேர்க்கப்பட்டு அந்த சுவிசேஷ ஊழியத்துக்காக நாம் பயிற்றுவிக்கப்பட்டு அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதற்காகவும் எல்லாரும் இந்த உலகத்தில் எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வருகிறதற்காக சபையாய் நாம் அதை வாழ வேண்டியதாக இருக்குது அப்படின்ற இந்த முழு புரிதல் சபைக்கு இல்லாததுனால தான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதமானது பணத்தோடும் அதோடு ஆடு மாடுகளோடு நின்று விடாமல் அது அநேக ஜாதிகளை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இந்த புதிய ஒரு இஸ்ரவேலராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற அந்த புரிதல் வேண்டும். அந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் கண்டிப்பாக இது அவங்களுக்கு புரியுமான்னு கேட்டால் டவுட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு சில பேர், அதாவது இது பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுதே ரொம்ப ஐயோ இது இப்படி வந்துருச்சு. ஒருத்தங்க இப்போ இடையில இப்போ சொன்னாங்க, சந்தியா நேரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பேசுகிறோரோன்னு பயந்தேன் அப்படின்னா. நல்ல வேலையாக மாற்றிட்டாங்க. ஒருத்தர் 2 நிமிடம் கேட்டார், நீங்கள் இந்த புதிய ஏற்பாட்டை தவிர பழைய ஏற்பாடுலாம் பேச மாட்டீங்களோ அப்படின்னாரு. ஒரு தடவை பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து நேராக புதிய ஏற்பாட்டை கொண்டு வந்துட்டேன். இங்கே தான் அது முடியுது அப்படின்னு. என்ன அமைதியாக இருக்கீங்க? இல்லை, அது சிலருக்கு ட்ரையாக இருக்குது. அதனால ட்ரையாக இருக்குது. ஆமாம், ஏன் ட்ரையாக இருக்குன்னு கேட்குறேன். எதுக்காக ட்ரையாக இருக்குது? எனக்கு பிடிக்கல, என் மனசுக்கு எதமாக இல்லை, அதுதான் மெயின். உங்களுக்கு மனசுக்கு எது எதமாக இருக்கும்? எனக்கு நல்லா உற்சாகப்படுத்தி என்ன மட்டும் தனியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இதெல்லாம் செய்தீர்கள் என்றால் அப்படின்னு சொன்னால் சரியா வராது. எனக்கு என்னோட ஆறுதலாக உங்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். இது நல்லா இருக்குல்ல? என்னை மட்டும் பர்சனலாக நான் சொல்றேன், உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தர் அநேகர் அல்ல, உங்கள் மூலமாக கர்த்தர் அநேகரை ஆண்டவர் கொண்டு வரணும்னா நீங்க எப்படி எழுப்புதல் கூட்ட வைக்கணும்? நீங்க ஒரு எழுப்புதல் மெசேஜ் கொடுக்கணும். ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க? நான் எழுப்பணும் உங்களை போட்டு? இல்லை, எழுப்புதல் யாருக்கு வேணும்? தூங்குறவங்க தான். சோர்ந்து போயிருக்கும் போது என்ன உற்சாகப்படுத்தணும். ஏன்னா வேத வசனம் இல்லைன்னா சோர்வு தானே வரும். வசனம் இல்லைன்னா வசனம் தானே வரும். ஏன்னா வேத வசனம் இல்லாமல் என்னை எது அதாவது கர்த்தர் என்னை ரட்சித்தார், அவருடைய கிருபைக்கு நான் என்ன செய்வேன்? அவர் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறாரு, அதோடு கூட எனக்கு ஒரு அருமையான குடும்பத்தை தந்திருக்கிறாரு. என் சொந்த குடும்பத்தை தந்தது மட்டும் இல்லாமல் சொந்தங்களின் சொந்தமாகி அந்த சபை குடும்பத்தை தந்திருக்கிறாரு. இதன் மூலம் என்னை ஊழியக்காரியாக ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. நான் அநேகருக்கு ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய புண்ணியங்களையும் நான் அறிவிக்க போகிறேன். இதை விட உற்சாகம் உங்களுக்கு என்ன வேணும்? பிசாசும் பயங்கர தந்திரம். அது எதுக்கு இல்லை இல்லைன்னு ஆரம்பிக்கிறீங்க? இல்லை, ஓகே, பிசாசானவனும் பயங்கர தந்திரம் உள்ளவன். அவன் எது கர்த்தருக்கு பிரியமான காரியம், சபை முக்கியங்கிறத என் மனசுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வேலை செஞ்சிட்டு இருக்கான். அதனால யாரு கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு ட்ரை ஆகுது? இல்லை, பிசாசை கீழ்ப்படிஞ்சா ட்ரை ஆகுதா, இல்லை கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது ட்ரை ஆகுதா? கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது ட்ரை ஆயிடுச்சு. அப்படியா? அப்படிதான். அதனால தான் பிசாசு வேகமாக வேலை செய்கிறான். இல்லை, பிசாசை கீழ்ப்படியும் போது தான் இங்கே ட்ரை ஆயிடுது. உங்களோட சட்டியில் ஓட்ட போட்டது யாரும் கேட்குறேன்? எவனை விழுங்கலான்னு விழிச்சிருக்கான்ல ஒருத்தன், அவன் தான்.
இப்போ அதை கண்டுபிடிங்க. நம்முடைய ஆசைகள் இச்சைகளினால தான் காசு எல்லாருக்குமே அதான் அவங்கவுங்களுடைய இச்சைகள், அவங்கவுங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய சிந்தைகள், அவங்களுக்கு தேவையான தேர் டிசைர்ஸ். ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் வந்து அதாவது ஒரு ஆராதனை பங்கு கொண்டாலே போதும் அப்படின்ற ஒரு இதில் வந்துருச்சு. இது ஒரு பக்கம், ஒரு ஆராதனை நடத்தி முடித்தாலே போதுங்கிற நிலைமையில நிறைய பேர் இருக்கிறாங்க. நடத்தி முடிச்சாலே போதும்னு அது ஒரு சைடில் இருக்குது. இன்னொரு சைடில் அது பங்கு கொண்டா அது போதும் அப்படின்ற இது இருக்குது. வீக்லி கேதரிங் அதெல்லாம். ஸோ ஜனங்களுக்கு அந்த ஒரு நாள் வந்து நம்ம உனக்கு கேட்குறோம் போகிறோம் அப்படிங்கிற காரியங்கள். பட் ஆனால் இது எவ்வளோ, அதாவது நிறைய பேருக்கு இது தெரியாததுக்கு காரணம் அது ட்ரையாக இருக்குது. ஏன்னு கேட்டாக்கா இது வந்து இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாகவே இருக்கிறதுனால, இப்படி இருங்க இப்படி இருங்க இப்படி இருங்க இப்படி இருங்க. நம்ம ஏற்கனவே இப்படிலாம் இருந்துட்டு நம்ம இப்படி இருக்கிறோமே, நமக்கு என்ன ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்ற மனதோடு கூட வந்தாங்கன்னா தென் இது வந்து நம்ம ஜனங்களை போதிக்கணும், இப்படி இருக்கணும், சபை இப்படி இருக்கணும், தேவனுடைய வீட்டார் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசும்போது அது அவங்களுக்கு ட்ரையாக ஃபீல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அடுத்த வாரம் நீங்கள் சொல்லி பாருங்களா, நீங்கள் கணவன் மனைவியை நேசிக்கிறபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? சண்டை போடுற வீட்டில் நீங்கள் கைகளை திறந்து எல்லாருக்கும் தாராள மனதை கொடுக்கிறீர்கள், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டா? இல்லை, பாசிட்டிவாக சொன்னீங்கன்னா பாசிட்டிவாக நடக்கும்ல. ஓ அப்படி இல்லை, நீங்கள் அதே எடுத்துகிட்டு பாசிட்டிவாக தான் போகிறீங்க. திரும்ப நான் என்ன பண்ணாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் தானே போயிட்டுருக்கீங்க. நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய எந்த விதமான இதையும் அவர் வந்து வருத்தப்பட மாட்டார். யாரையும் வருத்தப்படுத்தாதவர், யாரும் மனநோக பண்ணாதவர். பரிசுத்த ஆவியோட வேலை என்ன? மனம் உடைந்து இருப்பவர்களுடைய மனதை ஆற்றி தேற்றுகிறார். நிர்விசாரமாக இருப்பவருடைய மனதை உடைப்பார், கண்டித்து உணர்த்துவார். அதுதான் சொல்லும்போது உங்களுக்கு ட்ரையாக இருக்குது. நம்மளுடைய லைஃப்ல வந்து எது சூஸ் பண்றதா இருந்தாலும் அது சபையை பாதிக்காதபடி நம்ம வந்து அதை சூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். எதை செஞ்சாலும் சபையை பாதிக்க திட்டத்தின் மையத்துல இருக்கிறது தான் சபை. அதுதான் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. அது வந்து நிறைய பேரால ஏத்துக்க முடியாது. ஏன் முடியாது? இது ஏன் வந்து இப்ப ஆன்டி சொன்ன மாதிரி தான், அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து போறதா இருக்கும். இப்ப எல்லாத்துக்குமே வரணும்னும் போது அது கொஞ்சம் ஏன் எங்களை ஃபோர்ஸ் பண்றீங்க? ஓ ஃபோர்ஸ் பண்றீங்க எங்களை, அந்த மாதிரி ஆயிடும். நீங்க வர வேண்டாம், வீட்டுல ஒழுங்கா இருந்தா போறோம். சபை வந்துட்டு நம்ம வந்து போற இடம்ல நம்ம அங்க வாழ்ற இடம், நம்ம குடும்பம் அப்படின்னும் போது, நம்ம வாழுகிற இடம்னும் போது அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றதான் பவுல் வந்து இங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அதாவது வந்து போற இடம் அல்ல, இது வாழ்கின்ற இடம் இல்ல. நான் ஏதோ கூடி கலைகிறவர்கள் அல்ல, என்ன கூடி அவரோடு கூட உலகத்தை கலக்குகிறவர்கள், அப்படிதான் சொன்னோம். கூடி கலைகிறவர்கள, கூடி கர்த்தருடைய சமூகத்தில் கூடி உலகத்தின் மேல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்கள். அருமையானவர்களே, பவுலடியாருக்கு இதை குறித்த விளக்கம் இருந்தது. அந்த விளக்கத்தை அவர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய நிருபங்களிலே எல்லாவற்றிலும் எழுதுகிறார். குறிப்பாக அவர் எழுதின கடைசியான இந்த 3 நிருபங்களிலும் சபையை எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதை குறித்து எழுதுகிறார். இது ஏன் இவ்வளவு நம்ம அதிகமாக பேச வேண்டும் என்றால், சபையானது கூடி கலைகிற இடமல்ல, கர்த்தர் இதன் மூலமாக அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கூட்டம். இது ஏதோ ஒரு கூட்டம் அல்ல, இது ஒரு குடும்பம். ஒருவரோடு ஒருவர் எப்படி இணைந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பேசியே ஆக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறோம். இதை குறித்து நாம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சின்னு பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.